சரும பிரச்சனைகள், தோலில் ஏற்படக்கூடிய தீராத அரிப்பு, இந்த பூஞ்சை தொற்றுங்க. பெரும்பாலும் நெறைய பேருக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியவங்க நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, வீட்ல ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ வீட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு, அதாவது ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நெறைய பேருக்கு கழுத்த சுற்றி வருது. அண்டர் ஆர்ம்ஸ்ல அண்டர் ஆர்ம்ஸ்ல நெறைய பேருக்கு வருது. வியர்வை வரக்கூடிய இடங்கள்ல, முதுகு பகுதியில, பெண்களுக்கு அண்டர் பிரஸ்ட்ல வருது. வயிறு வயிறு பகுதி எல்லாமே அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட கைகள சும்மாவே வைக்க முடியல. எப்பவுமே எனக்கு அரிப்பு இருக்கு. இந்த தொந்தரவு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வீட்ல ஒருத்தருக்கு இருந்துச்சுங்க. அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுடுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வீட்ல ஒருத்தருக்கு இருக்குன்னா, எல்லாருக்குமே அதுவும் குழந்தைகளுக்கு ஸ்பெஷலா இது ஸ்ப்ரெட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அப்போ இந்த தீராத அரிப்பு, பூஞ்சை தொற்று, இந்த படர் தாமரை இருக்குன்னா, அவங்க படுற வேதனை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாவே 3 தைலங்களும் ஒன்றாக கலந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாரி யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறி பூஞ்சை தொற்றுகள் குறைய ஆரம்பிக்கும். இதுலயே சித்த மருத்துவத்துல இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சரும பிரச்சனைகள், தோலில் ஏற்படக்கூடிய தீராத அரிப்பு, இந்த பூஞ்சை தொற்றுங்க. பெரும்பாலும் நெறைய பேருக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியவங்க நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, வீட்ல ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ வீட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு, அதாவது ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதுவும் ஸ்பெஷலா இந்த அரிப்பு, அது படர்தாமரை அப்படின்னு சொல்ற இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டீனியா அப்படின்னு சொல்றது, இடுப்ப சுத்தி எங்கெல்லாம் டைட்டா நம்ம ட்ரெஸ் வியர் பண்றோமோ, அங்க வந்து அதிகமாவே இருக்கும். இடுப்ப சுத்தி கருப்பா அரிப்பு அதிகமா இருக்கிறது. உட்காரக்கூடிய இடத்துல, அதாவது பிட்ட பகுதியில, அடிப்பகுதியில உட்காரக்கூடிய இடத்துல அதிகமான ஒரு அரிப்பு. கைகள வச்சு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. சில நேரங்கள்ல ரத்தம் வருது. அந்த ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா, கருமை நிறத்துல இருக்கிற மாரி இருக்குங்க. கருமை நிறத்துல மாறி ரொம்ப ட்ரையா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நெறைய பேருக்கு கழுத்த சுற்றி வருது. அண்டர் ஆர்ம்ஸ்ல அண்டர் ஆர்ம்ஸ்ல நெறைய பேருக்கு வருது. வியர்வை வரக்கூடிய இடங்கள்ல, முதுகு பகுதியில, பெண்களுக்கு அண்டர் பிரஸ்ட்ல வருது. வயிறு வயிறு பகுதி எல்லாமே அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட கைகள சும்மாவே வைக்க முடியல. எப்பவுமே எனக்கு அரிப்பு இருக்கு. இந்த தொந்தரவு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வீட்ல ஒருத்தருக்கு இருந்துச்சுங்க. அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே உடல்ல வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாரி இன்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனா, இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் குறைவா இருக்கோ, அவங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுடுது. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா, ஏதாவது தண்ணீர், சுத்தமான தண்ணீர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில வந்து குளியல் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும்போதோ, இல்ல அதிகமான உப்பு சுவை நிறைந்த உணவுகள நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னும் போதோ, சருமத்தில இந்த அரிப்பு, தடிப்பு பிரச்சனைகள் வருது. இப்போ ஒருத்தருக்கு இருக்குன்னா, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே தனியா நம்ம வாஷ் பண்ணி, கண்டிப்பா வெந்நீர்ல கொஞ்ச நேரமாவது நம்ம வச்சுட்டு, ஒரு 15 நிமிடங்களாவது வெந்நீர்ல இருக்கணுங்க. அதுக்கப்புறம் சன்லைட் படுற மாதிரி, ஸோ ட்ரெஸ் எல்லாமே உள்பக்கத்துல இருக்கிறது வெளிப்பக்கமா திருப்பி சன்லைட்ல போட்டு, நல்லா உலர்த்தி, அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸ யூஸ் பண்ணணும். அதே மாரி யாருக்கெல்லாம் இந்த தொற்று கிருமி இருக்கோ, இந்த கிருமி தொற்று இருக்கோ, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல டவல், அது எல்லாமே அடுத்தவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. இது வந்து கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ அந்த மாரி வீட்ல ஒருத்தருக்கு இருக்குன்னா, எல்லாருக்குமே அதுவும் குழந்தைகளுக்கு ஸ்பெஷலா இது ஸ்ப்ரெட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அப்போ இந்த தீராத அரிப்பு, பூஞ்சை தொற்று, இந்த படர் தாமரை இருக்குன்னா, அவங்க படுற வேதனை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாவே சொல்லுவாங்க. டாக்டர், இது வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு. நெருப்பு பட்ட மாரி இருக்கு. உட்கார கூட முடியல. எங்கேயுமே ஒரு ஒர்க்கு கூட போக முடியல. கொஞ்ச நாள்ல இத பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய பேருக்கு பிரைவேட் பார்ட்ஸ்லயும் இது வர ஆரம்பிச்சுரும். ஸோ தொடை இடுக்குல இருக்கு. அப்புறம் மோஷன் போகக்கூடிய இடத்துல எல்லாமே இருக்கு. ஸோ யூரின் போகக்கூடிய இடத்துலயும் இது வந்துருச்சு. கை வச்சு அரிச்சு, அரிச்சு எனக்கு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்குன்னு அவ்ளோ வேதனையோட சொல்லுவாங்க. இந்த தீராத பூஞ்சை தொற்று இருக்குன்னா, கம்ப்ளீட்டா பிளட் பியூரிஃபையர் தாங்க கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா, இது டீப்பா பிளட் லெவல்ல நமக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கும். அத கிளீனா வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வெளியேறணும்னா,
இது சிறந்த முறை பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். டீடாக்ஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி டீடாக்ஸ் பண்ணால் மட்டும்தான், அதுவும் தொடர்ந்து 30 நாளாவது இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிகமான உப்பு, காரம், ஸ்பைசஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கட்டாயம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சீ ஃபுட்ஸ், அதாவது முக்கியமாக நான்வெஜ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணால் கூட ரொம்ப நல்லதுங்க. அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எலுமிச்சை, ஆரஞ்சு, கருப்பு திராட்சை, இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். இது எல்லாமே தவிர்த்துட்டு இனிப்புகள் சார்ந்த உணவுகள், அவுட் சைட் ஃபுட்டு, இந்த கடைகளில் வாங்கி சாப்பிட்றது டோட்டலாக இதை அவாய்ட் பண்ணிடணுங்க. அப்போது ஒரு காலையில் ஒரு டீடாக்ஸ் டீ மாதிரி நம்ம குடிக்கணும்னா என்னென்ன குடிக்கலாம்? அருகம்புல் பொடி வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? அருகம்புல் பொடி உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை தணிக்கும். இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். அப்போ சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சை தொற்றையும் அது அழிக்கக்கூடியது. ஸோ அருகம்புல் பொடி வாங்கி வச்சுக்கோங்க, 100 கிராம் தேவைப்படும். அதே மாதிரி கருஞ்சீரகம் பொடி 50 கிராம், சீரகம் பொடி ஒரு 50 கிராம் இதை நம்ம எடுத்து வச்சோம். சீரகம் பொடியே பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தையும் இது வந்து தடுக்கக்கூடியது. இது 3 ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா வெந்நீரில் போட்டு 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை குடிக்கணும். டெய்லி ரெகுலராக இந்த அருகம்புல் இதனோட கருஞ்சீரகம், சீரகம் சேர்த்த டீயை டெய்லி குடிக்கணுங்க. பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், நமக்கு டாக்ஸின்ஸ், அதிகமான அரிப்பு குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக வெட்டிவேர் தைலம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வெட்டிவேர் தைலம் ரொம்ப முக்கியமான ஒரு தைல வகை. இந்த வெட்டிவேர் தைலத்தோடு என்னென்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். வெட்டிவேர் தைலம் தனியாகவே கிடைக்கும், 100 ml நம்ம எடுத்துக்கணும். இதனோட வெட்பாலை தைலம் 100 ml, கருஞ்சீரக தைலம் 100 ml. இந்த 3 தைலமும் வாங்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் எங்கெல்லாம் நமக்கு பூஞ்சை தொற்று இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட் நம்ம பாடியில் படுற மாதிரி நிற்கணும். சிலருக்கு வந்து இது வந்து ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம குளிச்சிடலாம். இப்போ முதுகுலலாம் இருக்குன்னா சன்லைட் உடலில் படுற மாதிரி நிற்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ காலையில் ஒரு 5லிருந்து 7 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் வரைக்கும் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த 3 தைலங்களும் ஒன்றாக கலந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறி பூஞ்சை தொற்றுகள் குறைய ஆரம்பிக்கும். இதுலேயே சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. குழித்தைல வகைகள் நிறைய இருக்குது. சிவனார் வேம்பு குழித்தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். அந்த பூஞ்சை தொற்றை அடியோடு விரட்டக்கூடிய ஒரு தைல வகை. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சிவனார் வேம்பு குழித்தைலம் இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். காலையில் 10 ml, நைட் 10 ml. இப்போ தொடர்ந்து இது வந்து 1 மாதம் வரைக்கும், ஸோ 21 நாட்கள்லேருந்து 30 நாட்கள் தொடர்ந்து சிவனார் வேம்பு குழித்தைலம் அப்படின்ற மருந்து இது கேப்சூல்ஸாகவும் நமக்கு கிடைக்குதுங்க. இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். பூஞ்சை தொற்று நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதில் முக்கியமாக எக்ஸ்ட்ரலாக நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி குளிக்கும்போது நம்ம தண்ணீரில் ஒரு 2-3 லிட்டர் தண்ணீர் இருக்குன்னா ஒரு கைப்பிடி அளவு அதுக்கு வேப்ப இலையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இந்த தண்ணீர்லேயும் படிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன துண்டு அதை பவுடர் பண்ணி இந்த தண்ணீரில் போட்டுடணும். இதை நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரில் நம்ம குளித்து முடித்ததுக்கப்புறம் உடலில் இது படுற மாதிரி போடணுங்க. ஸோ கருவேப்பிலை, மஞ்சள் அவ்வளோ முக்கியமானது. ஸோ ஃபங்கஸ், அந்த பூஞ்சை தொற்றை வேரோடு அரிக்கக்கூடியது. படிகாரமும் இதனோட சேர்த்துக்கணும். ஸோ இதை நம்ம குளித்து முடித்ததுக்கு பிறகு இந்த தண்ணீரை மேலே ஊற்றிட்டு அப்படியே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பூஞ்சை தொற்று அதிகமான அரிப்பு மறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பூஞ்சை தொற்று மறைஞ்சாலும் அரிப்பெல்லாம் போயிடுச்சுனாலும் அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய திட்டுக்கள் மறைவதற்கு 6 மாதங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு இந்த பூஞ்சை தொற்று மறைஞ்சா போதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கருப்பு இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி இந்த அரிப்பு இல்லாமல் இருந்தாலே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக முடியல, இரவு தூங்க முடியலங்க, யார்கிட்டையும் நின்று கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல. ஸோ வீட்லேயே பார்த்தீங்கன்னா என்னால் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுமோன்ற பயத்திலேயே நான் ஒதுங்கி இருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திட்டுக்கள், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குறையணும்னா இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தாண்டியும் இன்னும் சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது.
இதெல்லாமே நம்ம உடல்ல சேரக்கூடிய கழிவுகள் தான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள். அது எல்லாமே நம்ம செய்யறதுனால தான் நம்மளே இது விஷயங்கள கொண்டு வரோம். ஸோ இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் குறைவா இருக்கோ, அவங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரியான நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இம்யூனிட்டிய டெவலப் பண்றதுக்கு தினம்தோறும் சில வகையான மூலிகைகள எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம். அருகம்புல்லும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேத்தி இம்யூனிட்டிய நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. கருப்பு உலர் திராட்சை, அத்திப்பழம், மாதுளை இது எல்லாமே நம்ம இம்யூனிட்டிய பூஸ்டப் பண்ணும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதையும் நீங்க பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து அது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.